السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய தோழியர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எம்முடைய வேலைகளை எல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு அவனுடைய தூது செய்தியை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாகட்டுமா. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளியுரையின் தலைப்பாக மலக்குமார்களுடைய துஆவும் சாபமும் என்ற தலைப்பின் கீழ் சில அடிப்படையான செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். சில படைப்பினங்கள் தரையிலே வாழக்கூடிய படைப்பினங்கள் இருக்கிறது. அதே போல நீர்நிலைகளில் வாழக்கூடிய படைப்பினங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பினங்களும் வித்தியாசமான அமைப்பிலே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான். இந்த படைப்பினங்கள் மாத்திரமில்லாமல் நம்பிக்கையோடு சார்ந்த சில படைப்பினங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதனை மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஜின்கள் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள் இருக்கிறது. இந்த ஜின்கள் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பினத்தை நானும் நீங்களும் யாருமே எங்களுடைய கண்களால் பார்த்தவர்கள் கிடையாது. அதே போல மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்தது கிடையாது. இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நம்பிக்கையோடு சார்ந்த படைப்பினங்களாக வைத்திருக்கிறான். இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வானவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சிறுபராயத்திலிருந்து பல செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே படித்திருப்போம். இப்போ பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்திருப்போம்னு சொன்னால், வானவர்கள் என்று சொன்னால் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய கண்ணியமிக்க படைப்பினங்கள். மனிதர்கள் என்னதான் சிறந்த படைப்பென்று இருந்தாலும் வானவர்களை விட கண்ணியமிக்க படைப்பினம் இந்த உலகத்திலே கிடையாது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த படைப்பினம் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பினம். பாவம் என்று சொன்னாலே அறியாத ஒரு படைப்பினம் இந்த உலகத்திலே இருக்குது என்று சொன்னால் அது இந்த மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பினங்களாகத்தான் இருப்பார்கள்.
அல்லாஹு தாலா அவர்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிறான். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் ஏதாவது கட்டளையிட்டால் அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். இதுதான் இவர்களுடைய விசேஷமான பண்பு. எந்த விதமான பாவங்களோ கள்ள கபடங்களோ இல்லாத ஒரு படைப்பினம் இந்த உலகத்திலே இருக்குதுன்னு சொன்னால் அது வானவர்கள் தான். அதே போல இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சிலாகித்து பேசுகிறான். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம். அவர்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய இறைவனை அஞ்சக்கூடிய படைப்பினம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் இறைவனை அஞ்சத்தான் செய்கிறோம், பயப்படத்தான் செய்கிறோம். ஆனால் வானவர்களை விட நாங்கள் பயப்படக்கூடியவர்கள் கிடையாது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த வானவர்கள், இப்படிப்பட்ட பண்புகளை சுமந்த இந்த வானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சமயங்களில் தொடர்பு படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த வானவர்கள் தொடர்பு படுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இந்த வானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் அல்லாஹ் ரசூல் பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் அந்த வானவர்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்களாம். அல்லாஹு தஆலா சில வானவர்களை படைத்திருக்கிறான். அந்த வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பூமியில சுத்தி திருவார்களாம். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுனனு திர்மிதி என்று சொல்லக்கூடிய நபி மொழி தொகுப்புல 3600வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வானவர்களுடைய பணியே என்னன்னு சொன்னா, எங்க குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுதோ, ஒரு ஜும்மா உரை ஆற்றப்படுகிறதோ, ஒரு பொது பயான் நிகழ்ச்சி செய்யப்படுகிறதோ, எல்லா சபைகளிலும் அந்த வானவர்கள் கலந்து கொள்வார்களாம். அப்ப இப்படியான சபை கூட சிறந்த சபையாக இருக்கிறது. அதே போல வெள்ளிக்கிழமை தினத்தன்று உங்களுக்கு தெரியும், விசேஷமாக செய்யக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு அமல் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை தினம் வந்துவிட்டதுன்னு சொன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். என்ன ஸலவாத்து என்று கேட்டால், ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில் ஓதுவோமா இல்லையா? அத்தஹியாத்து, அந்த அத்தஹியாத்துல வரக்கூடிய அந்த ஸலவாத்தை நாங்கள் ஓத வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இதனை நீங்கள் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது யாரு ஸலவாத்து சொல்கிறார்களோ அந்த ஸலவாத்தை எட்டி வைப்பதற்கென்று சொல்லி சில வானவர்கள் இந்த பூமியிலே சுற்றி திரிகிறார்களாம். நபிகளார் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துன் ஸய்யாஹின ஃபில் அர்லி யுபல்லிகுன மின் உம்மத்தி அஸ்ஸலாம். என் மீது யாரெல்லாம் ஸலவாத்து சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலாத்தை அந்த பூமியிலே சுற்றி திரியக்கூடிய அந்த வானவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு எட்டி வைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு சமயங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில இந்த வானவர்கள் எங்களோடு தொடர்புபடுகிறார்கள். சில தொடர்படக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அந்த காரியங்களை நாங்கள் எப்போதெல்லாம் அந்த காரியத்தை செய்வதற்கு ஆர்வப்பட்டு நாங்கள் செய்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த வானவர்களுடைய ஸலவாத்து, வானவர்களுடைய பிரார்த்தனையை பெறக்கூடிய அந்த மக்களாக நாங்கள் மாறுவோம். அதே போல யாரெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சில விஷயங்களை தடுத்திருப்பார்கள், இப்படியான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம், அப்படியான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய சாபத்துக்கு நாங்கள் உள்ளாகக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த வானவர்களுடைய துஆ பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் சாதாரணமாக இதனை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான பிரார்த்தனைகளாக இருக்கிறது. அது எப்படியான பிரார்த்தனைகள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கிறது. ஆனால் பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய பிரார்த்தனையாக இருந்தால் அந்த பிரார்த்தனைகளுக்கு என்று சொல்லி
பல்வேறுபட்ட நிபந்தனைகள் இருக்கிறது. நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். நாங்கள் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆ பிரார்த்தனையையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னு சொன்னால் இதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இப்படியான நிபந்தனைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி தந்தாலும் எங்களுடைய துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று சொல்லி எங்களால் யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா இந்த வானவர்களுடைய பிரார்த்தனை இருக்குதா இல்லையா? இந்த வானவர்களுடைய துஆ பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையில மனித சமுதாயத்தோடு பிணைந்து வாழக்கூடிய நேரத்துல சில கட்டங்கள்ல மூளைமார்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல ஹசரத்மார்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல யாராவது எங்களோடு ஈமானோடு அதிகரிக்கக்கூடிய ஈமானோடு பலமானவர்களை இறைவனோடு அதிகமாக தொடர்படக்கூடியவர்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்துல நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க, என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் என்ன செய்கிறோம், அப்படியானவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைப்போம். ஆனால் வானவர்களுடைய துஆ பிரார்த்தனையை ஒருவர் பெறுகிறார் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அவ்வளவு அதிகமான நன்மைகளையும் அதிகமான பாவ மன்னிப்பையும் பெறக்கூடிய அந்த துஆ பிரார்த்தனையாக இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பேசுகிறார். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அவனுடைய அருளை பொழிகிறான். யுஸல்லூன அதாவது வமலாயிகத்துஹு, அவன் பொழியக்கூடிய அந்த அருளை அந்த வானவர்கள் சிறப்பு படையாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் இறைவனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்களாம். எப்படியான பிரார்த்தனை? லியுக்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், மனிதனுக்காக வேண்டி எப்படியான பிரார்த்தனைன்னு சொன்னா, இந்த மனிதன் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பால் இவன் திரும்ப வேண்டும். எதுவெல்லாம் சிறுக்கு இணைவைப்பான காரியங்கள் என்று இருக்கிறதோ, எதுவெல்லாம் பிதஅத்தான காரியங்கள் என்று இருக்கிறதோ, எதுவெல்லாம் மௌஹூத்திகமான காரியங்கள் என்று இந்த உலகத்திலே பரவி பிணைந்து காணப்படுகிறதோ, இதிலிருந்து அந்த மனிதனை ஒளிமயமான அந்த ஏகத்துவத்தின்பால் அழைப்பதற்காக வேண்டி இறைவனுடைய அருளை வேண்டி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களாம். அதுல முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி இந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதுல முதலாவது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கான சிறப்பு. இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு இந்த முன்வரிசையினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் எத்தனை தடவை தான் அந்த பயான் நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்டாலும் அதை நாங்கள் காது கொடுத்து கேட்டாலும் அதனுடைய அந்த தாற்பயத்தை பற்றி இன்னும் எங்களுடைய சமுதாயம் விளங்காதவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த சிறப்புக்குரிய அந்த கண்ணியத்துக்குரிய அந்த வானவர்களுடைய பிரார்த்தனை வேண்டும் என்று சொன்னால் முன்வரிசையில நாங்கள் முந்தியடித்து கொண்டாவது நாங்கள் இருக்க வேண்டும். எந்த அளவு கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறார்கள். லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதாஇ வஸஃபில் அவ்வல், ஒரு மனிதன் முதலாவது சஃபினுடைய சிறப்பையும் பாங்கு சொல்லக்கூடியதனுடைய சிறப்பையும் ஒரு மனிதர் அறிந்தாரேயானால் அவன் எப்படி முந்தி அடித்துக் கொண்டு வருவார் என்று சொன்னால், சீட்டு குலுக்கியாவது அந்த சஃபிலே முன்வரிசையில நான் தான் இன்றைக்கு வருவேன், நான் தான் இன்றைக்கு முன்னுக்கு இருப்பேன் என்று சொல்லி சீட்டு குலுக்கி போடக்கூடிய அந்த சமயம் உருவாகுமாம். அந்த அளவுக்கு இந்த சஃபினுடைய சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு பின்னால சொல்றாங்க, இந்த சஃபினுடைய சிறப்பை அந்த மனிதன் அறிந்தால் எப்படி அவன் முந்தி அடித்துக் கொண்டு வருவான்னு சொன்ன, அவனுக்கு கால் ஏலாது, காலெல்லாம் முடமாக இருக்கிறது. அப்படியானவன் கூட தவண்டாவது அந்த சஃபிலே முன்வரிசையிலே வந்து இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த வானவர்களுடைய அந்த சிறப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சிறப்பை பற்றி சொல்கிறார்கள்.
அல் மலாயிகத்து மாதாம ஃபீ மஜ்லிஸில்லதி யுஸல்லி ஃபீஹி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பள்ளிவாயலோடு தொடர்புபடக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எல்லாமே தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதர் பள்ளிவாயலுக்கு வருகிறார். பள்ளிவாயலுக்கு வந்து ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே அப்படியே அமர்ந்திருக்கிறார். பாருங்க, அவர் வந்து திக்ர் ஒண்ணு செய்யல, குர்ஆன் ஓத இல்ல, எந்த ஒரு நல்ல அமல் செய்யாமலும் முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா தொழுகிறார். தொழுது விட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து இருக்கிறார். அப்படியானவருக்கு இந்த வானவர்களுடைய பிரார்த்தனை எப்படியான பிரார்த்தனை கிடைக்குதுன்னு சொன்னா ரெண்டு விதமான பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒன்று, அந்த வானவர்கள் சொல்கிறார்களாம், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இப்ப நாங்கள் எல்லோரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் எல்லோரும் உணர்கிறோம். பாவங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் எங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நிச்சயமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனபதியை நானும் நீங்களும் அடையலாம். அப்படி மன்னிப்பு கிடைக்காவிட்டால், விமோச்சனம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் நுழையக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒன்று, அவர் அந்த இடத்திலே அமர்ந்திருப்பதனால் அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, இவருடைய இன்னாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பாயாக. அதே போல அல்லாஹும்ம இர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக, உன்னுடைய இரக்கத்தை இந்த மனிதர் மீது காட்டுவாயாக என்று சொல்லி அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களாம். அப்ப அன்புக்குரியவர்களை பாருங்க, எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு சந்தர்ப்பம், எவ்வளவு ஒரு சிறந்த சந்தர்ப்பம். ஒரு மனிதர் வந்து தொழுது விட்டு அந்த இடத்திலே அமர்கிறார். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், அதிகமானவர்களுக்கு பிஸி. பள்ளிவாயலுக்கு வாரதே ஒரு மனுஷனை கட்டி இழுத்து கொண்டு வருவதை போல கஷ்டமா இருக்குது. அவ்வளவு கஷ்டமா பள்ளிக்கு வாரது மிக கஷ்டமா இருக்குது. ஆனா இப்படியான இவர்களுக்கு எப்படி இந்த சிறப்புகள் கிடைக்கும்? அது மாத்திரம் கிடையாது, இந்த பள்ளிவாயல்ல வந்து உட்கார்ந்து அடுத்த தொழுகையை அவர் எதிர்பார்த்திருந்தாலும் இதே மாதிரியான ஒரு பிரார்த்தனையை பெறுகிறார். ஒன்று, பள்ளிவாயல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தது பள்ளிவாயல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக இருந்தா எப்படி அடுத்த தொழுகையை எதிர்பார்க்கிற? இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் வந்து சுபஹ் தொழுகைக்கு வருகிறார். 4:35 மணிக்கு பாங்க என்று சொன்னால் வருகிறார். வந்து 4:35 அவர் வந்துடுறாரு. வந்தா ஒரு 20-25 நிமிஷம் அந்த இடத்துல இருக்குது. 5 மணிக்கு இகாமத் நடக்குதுன்னு சொன்னா அப்ப 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த இடத்துல அவர் அமர்கிறார். சுன்னத்து தொழுது விட்டு அந்த இடத்துல அமர்கிறார் என்று சொன்னால் அந்த 20 நிமிஷமும் அந்த வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மனிதனுக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். இவருடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ், இவருக்கு வந்து உன்னுடைய அருளை பொழி என்று சொல்லி அந்த வானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இதுக்குரிய சிறப்பு கிடையாது. ஒரு வந்து அப்படி இருந்தால் கூட இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருந்தாலும் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். தொழுகையில் என்ன நன்மைகளை எல்லாம் இவர் பெறுவாரோ அத்தனை நன்மைகளையும் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பெறுகிறார். தொழுகையை காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெறுகிறார். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வருகிறார் என்று சொன்னால் சுன்னத்து தொழுகையை தொழுவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்து ஒரு 5 நிமிடம் அந்த ஒரு ஃபர்லான தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த அடியான் பெறுகிறான் என்று சொல்லி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பி அல் ஹுதாயா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வயர்ஃபவு பிஹி தரஜாத், உங்களுக்கு அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே வினவுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆமா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹி, கஷ்டமான நேரங்களிலும் சிரமமான நேரங்களிலும் பரிபூரணமாக ஒருவர் உழு செய்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அந்த அதிகமான நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாயிலுக்கு அவர் நடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு எட்டுக்கும் பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கிறது. மந்திலாரு ஸலா பஅத ஸலா ஃபதாலிக்கும் ரபாத், நபிகளார் சொல்கிறார்கள், இன்னொரு தொழுகையை ஃபர்லான தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுவும் அவருக்கு கிடைக்கிறது. பாருங்க, ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வானவர்களுடைய பிரார்த்தனையும் இவர் பெறுகிறார். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில பார்த்தோம் சொன்னா அதிகமான நன்மைகளுக்கு சொந்தக்கார மனிதனாகவும் மாறுகிறார். இது அடுத்த சந்தர்ப்பமாக இருக்குது. அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மிக முக்கியமானது.
தனித்து தொழக்கூடியவர் கண்டிப்பாக ஓத வேண்டும். அதே போல ஃபர்லான தொழுகைகளில் இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் சூரத்துல் ஃபாத்திஹா அவர் ஓதுவார். அந்த நேரத்தில் மௌமுன்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் நியமிக்கப்பட்டதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு. அப்படியாக இருந்தால் இமாம் ஓதுவது எங்களுக்கு போதுமானதாக அமையும். இப்படி பல்வேறுபட்ட சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒருவர் வந்து என்ன செய்கிறார், இதா காலல் இமாமு கைருல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி கடைசியாக கைருல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் என்று ஓதுகிறார். இப்படி ஓதக்கூடிய நேரத்தில் எங்கள் அதிகமான மக்களை நாங்கள் பார்க்குறோம். அதிகமான பள்ளிவாய்களில் நடக்கக்கூடிய பல தவறுகளில் இதுவும் ஒன்று. என்னன்னு சொன்ன, இமாம் அந்த வலல்லாலின் சொன்ன உடனேயும் அதிகமான மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்ன, இமாம் ஆமீன் என்று சொல்வதற்கு முன்னாலேயே சத்தம் விட்டு நாங்கள் ஆமீன் என்று சொல்லிக் கொள்வது. இப்படி சொல்வது தவறு. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அம்மனல் இமாமு ஃபாமினு. இன்னொரு செய்தியில தெளிவாகவே சொன்னார்கள், இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் அவரோடு சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சொல்லுங்கள். அப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் ஃபைன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா. நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வானவர்களும் உங்களோடு சேர்ந்து அந்த ஆமீன் என்று சொல்கிறார்களாம். அப்படி சொன்னால் குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நீங்கள் முன்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு நன்மைன்னு பாருங்க. ஃபர்லான தொழுகையில ஒரு மனிதன் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறது. ஆமீன் என்று சொல்வதற்காக வேண்டிய அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா காலல் இமாமு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இமாம் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அக்பர் என்று இமாம் சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும், சத்தம் இல்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார். அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லி சொல்லுவார். இப்படி சொன்னால் நீங்களும் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது, இது இமாம் ஜமாத்தோடு நாங்கள் தொழக்கூடிய நேரத்தில் இது இமாம் மாத்திரம் தான் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்க தனியே தொழக்கூடிய நேரத்தில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இமாம் ஜமாத்தோடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் சொன்னால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, இந்த துஆக்களை தான் நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் ஃபைன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அதே போல அந்த வானவர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களும் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்கிறார்களாம். அவர்களும் சொன்னால் ஒன்றாக இணையுமாக இருந்தால் குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, நீங்கள் முன்னால செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். பாருங்க அடுத்த சந்தர்ப்பம். அப்ப இதெல்லாம் எதோட தொடர்படுது? எல்லாமே வந்து தொழுகையோடு தொடர்படுது, எல்லாமே பள்ளிவாயலோடு தொடர்படுகிறது. எல்லாமே பள்ளிவாயலோடு யார் தொடர்படுகிறாரோ, இமாம் ஜமாத்தோடு யார் நெருக்கமாக இருக்கிறாரோ அவருக்குத்தான் இப்படியான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா தருவான். இன்றைக்கு நாங்கள் அதிகமானவர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் மாறுகிறோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதிகமான இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? ஸ்பீக்கர்ல தான் பாங்கு சொல்றாங்க. அதே போல இக்காமத்தும் ஸ்பீக்கர்ல சொல்லப்படுது. வியாபார ஸ்தலங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள், பல இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாங்கு சொல்றது நல்லா கேட்குது. பாங்கு சொன்னதுக்கு பின்னால இக்காமத் எப்ப சொல்லுமோ அப்பதான் நாங்க பதறி அடித்து கொண்டு ஓடி வருகிறோம். ஒரு ரக்காயத் அப்படியே பிந்தி விடுகிறது. பாக்குறோமா இல்லையா? அப்ப இதுதான் அந்த ஷைத்தானுடைய வலைப்பின்னல்களுக்குள்ள நாங்க அகப்பட்டு விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில இந்த காரியங்களை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பாக இந்த வானவர்களுடைய துஆ பிரார்த்தனையை நாங்கள் பெற முடியும். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்து ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, ஒருவர் நோய் வாய்ப்பட்டால் அந்த மனிதனை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். இது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், அதிகமானவர்கள் இன்றைக்கு வந்து நோய் விசாரிப்பது கிடையாது. ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒவ்வொரு
ஹாஸ்பிட்டல்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமானவர்கள் சுபோ தொழுது விட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நோய் விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். உறவுகளாக இருந்தால், நண்பர்களாக இருந்தால் தேடி போய் நோய் விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எப்ப வந்து எங்களுடைய கைகள்ல மொபைல் போன் வந்ததோ அன்றே நாங்கள் மறந்தோம். என்ன மறந்தோம்? அந்த நோய் விசாரிக்கக்கூடிய அந்த நல்ல சுண்ணத்தை நாங்கள் அப்படியே மறந்து விட்டோம். நானும் தான், நீங்களும் தான். அதை மறந்தவர்களாக இன்றைக்கு வாழுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறார், நோய் விசாரிக்க சென்றால் இல்லா இப்தஅல்லாஹு லஹு 70,000 மலக்கின் யுஸல்லூன அலைஹி. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் 70,000 அந்த வானவர்களை அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுவதற்காக அல்லாஹ் தஆலா அனுப்புகிறானாம். எந்த அளவுக்கு நபிகளார் சொல்றாங்க, ஐயு சாத்தி மினன் நஹாரி, ஒருவர் வந்து காலையில ஒரு 7 மணிக்கு போய் ஒருவரை நோய் விசாரிக்க செல்கிறார் என்று சொன்னால் மாலை ஆகிற வரைக்கும் 70,000 வானவர்களும் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போல மாலையில போய் ஒருவரை விசாரிக்கிறார் என்று சொன்னால் விடுகிற வரைக்கும் அந்த 70,000 வானவர்களும் இவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். பாருங்க, ஒரு வானவருடைய துவா பிரார்த்தனை கிடைப்பதே மிகப்பெரிய அருள் என்று சொல்லலாம். ஆனா 70,000 வானவர்களுடைய பிரார்த்தனை சொன்னா இது யாருக்கு கிடைக்குது? நாங்க எதை வந்து சாதாரண விஷயம் நினைக்கிறோமோ அதுல தான் இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறாரோ அவர் திரும்பி வருகின்ற வரைக்கும் சுவர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு சிறப்புக்குரிய செயல்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் இன்னொரு சகோதர முஸ்லிமுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாராவது ஒருவர் துவா செய்ய சொன்னால் நாங்கள் முன்னுக்கே நாங்கள் சொல்லிடுவோம், உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன், உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய தொழிலுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நல்ல கல்வி விருத்தியை வழங்கட்டும் சொல்லி அவருடைய மூஞ்சிலே சொல்லிடுவோம். இது ஒன்று வந்து இஹ்லாஸான முறையில் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அல்லது அவற்றை ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் துஆ பிரார்த்தனை செய்யறாரு, அவர் கண் முன்னுக்கே இல்லை அந்த சகோதரர், ஃபர்லையோ அல்லது சுன்னத்தான தொழுகை இல்லையோ அவருக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்கிறார். செய்யக்கூடிய நேரத்தில் அவர் கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரர், அப்படி அவர் துஆ பிரார்த்தனை செய்தால் முஸ்தஜாபுன் இந்த ராசிஹி மலக்குன் வாக்கிலுன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கென்று ஒரு வானவரை அல்லாஹ் அப்படியே சாட்டி விடுகிறான். அந்த வானவர் என்ன செய்கிறார், குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின், அந்த சகோதரிக்காக வேண்டி எதையெல்லாம் நலவான விடயங்களை எல்லாம் கேட்கிறாரோ அது அனைத்தையும் இவருக்காக வேண்டியும் கேட்கிறார். எப்படி சொல்றாருன்னு சொன்ன அந்த வானவர் சொல்றாரு, வலக்க பிமிஸ்லின், உங்களுக்கும் அதே மாதிரி அல்லாஹ் தரட்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சகோதரிக்கு கேட்கிறேன், யா அல்லாஹ் இவருடைய கபருடைய வேதனை லேசாக்குவாயாக, சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இவருடைய கபரை மாற்றுவாயாக, இவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க பதியை அடைவதற்கான வாய்ப்பை கொடுப்பாயாக, இவருக்கு வந்து ஹிதாயத்தை வழங்குவாயாக, இவருக்கு வந்து உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று சொல்லி நான் துஆ பிரார்த்தனை செய்கிறேன்னு சொன்னா அந்த அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இவருக்கும் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறான் என்று சொல்லி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த வானவர்கள் எங்களோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சமயங்களாக இருக்கிறது. எனவே இந்த சமயங்களை தவற விடாமல் நானும் நீங்களும் முந்தியடித்துக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா, இந்த வானவர்கள் எங்களுக்கு சபிக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் நேசத்துக்குரிய ஒரு ஆள் ஏசினால் எங்களால் தாங்க முடியாது. அவர் திட்டாருன்னு சொன்ன எங்களால் தாங்க முடியுமா? பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வை கடுமையாக பயப்படக்கூடியவர்கள், இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எங்களுக்காக வேண்டி சபிக்கிறார்களாம். நாங்கள் செய்யக்கூடிய சில காரியத்தினால இவன் நாசமாகட்டும் என்ற மாதிரியான சாபங்களே இந்த வானவர்கள் விடுகிறார்களாம். அதுல ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராக சாபம் விட வேண்டாம். எங்களுக்கு எதிராக எப்படி நாங்க சபிக்கிற என்று கேட்டா அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறான்னு சொன்ன அவருடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பிரயாணத்தில் கலந்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய வாகனத்தை அவர் சபிக்கிறார், நாசமா போன ஒட்டா. ஏன்னு சொன்னா அந்த வாகனம் அந்த ஒட்டா என்ன செய்யுதுன்னு சொன்னா விரைஞ்சு போவதில்லை. அதனால வந்து அவர் என்ன செய்யறாரு, கடுமையாக அந்த வாகனத்துக்கு சபிக்கிறாரு. சபிச்ச உடனேயும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்களோடு உங்களுடைய வாகனத்தில் ஏறிக்கொண்டு நீங்க வர வேண்டாம்,
ஏன் சொன்னா லா தது அலா அன்ஃபுசிக்கும், ரசூல் அதுக்கு பின்னால விளக்குறாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபம் விட வேண்டாம். வலா தது அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்கள் சாபம் விட வேண்டாம். வலா தது அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் சாபம் விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் லா துவாஃபிகுஹு மினல்லாஹி சாஅத்துன் யுஸ்அலு ஃபீஹா அதாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும், ஒரு நேரம் ஒன்று இருக்குதாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த சாபத்தை உடனடியாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விடுவார். அப்படியான ஒரு நேரம் இருக்குது. அந்த டைம்ல நாங்க சபிச்சிட்டோம்னு சொன்னா அது உடனடியாக அங்கீகரிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல சேட்டைகளை செய்வாங்க. அப்படி சேட்டைகள் செய்யக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏசுவோம், சைத்தானுக்கு பிறந்தவன, அந்த பிள்ளை உண்மையிலே சைத்தானுக்கு பிறந்தவனா, நாங்க தான் பெற்றெடுத்தோம், ஆனா சைத்தானுக்கு பிறந்தவன, நீ பஸ்ல அடிபட்டு தானே சாவுவா, இந்த மாதிரி சபிக்கிறமா இல்லையா, நீ வந்து நாசமா போவாடா, இந்த மாதிரி எல்லாம் பல சாபங்களே நாங்கள் போடுகிறோம். அதே போல நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போவோம், உதாரணத்துக்கு ஒரு பைக் எடுத்துட்டு போறோம் அல்லது ஒரு கார் எடுத்துட்டு போறோம்னு சொன்னா திடீரென்று அந்த வாகனம் நின்று, அவசரமா ஒரு வேலையா போறோம், திடீரென்று நின்றுன்னு சொன்னா அந்த வாகனத்துக்கு நாங்கள் ஏசுவோம், நாசமா போனது இப்பதானா நிக்கணும், உண்மையிலேயே அது வாய் பேசாது, அது எந்த ஒன்றையும் சொல்லாதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், தெரிந்து கொண்டே அந்த வாகனத்துக்கு திட்டுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபம் விட வேண்டாம். எப்படியான சாபம்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒருவர் போலை எறிகிறார், சுவத்தை நோக்கி எறிகிறான்னு சொன்னா அதே மாதிரி எங்களை நோக்கி அந்த சாபம் எங்களை திரும்பும் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இது முதலாவது சந்தர்ப்பம். இதில் இரண்டாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹலர்துமுல் மையிதா வில் மரீத், ஒருவர் ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகிறார் அல்லது ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போறார், அந்த இடத்துல ஃபகூலு ஹைரா, நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுங்க. இன்னைக்கு அதிகமான மக்கள், சில மக்கள் என்ன செய்வாங்க, சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி அந்த இடத்துக்கு போறோம், ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போகாட்டிலும் ஒரு ஜனாசாவில் கூட கலந்து கொள்வதற்கு போவோம், அந்த இடத்துல வைத்து அந்த இடத்துல தான் எங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாக பேசுவோம். அப்பதான் ஒரு ஆளை சந்திச்சிருப்போம், ஏன்னா காலகாலமும் சந்திச்சிருக்க மாட்டோம், அப்பதான் ஒரு ஆளை சந்திப்போம்னு சொன்னா அந்த இடத்துல தான் பிசினஸ் சம்பந்தமாக பேசுவோம், அவருடைய குடும்ப நலவுகளை விசாரிப்போம். அதிகமானவர்கள் இதைத்தான் செய்கிறோம். இப்படியான சில நபர்கள் இருக்கிறார். இன்னும் சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அதுல யாராவது எக்ஸிடென்ட் பட்டு மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா, ஒரு இளம் வயதான ஒரு பொடியனா இருந்தா அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த நாசமா போனவன் அந்த பைக் எடுத்துட்டு போகாம இருந்தா இவன் எப்பயும் துடினமான ஆள் தான், இதாலதான் இவன் அடிபட்டு சாவுனா, இவன் சொன்ன பேச்சு கேட்கிற இல்லையே, என்ன மாதிரி எல்லாம் பல்வேறுபட்ட வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட மக்களும் என்ன செய்யறான்னு சொன்ன, அல்லாஹ் மீது நம்பிக்கையிலிருந்து அல்லாஹ்வே சபிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, எந்த பிள்ளை தானா கிடைச்சா, எந்த உம்மா தானா கிடைச்சிக்க, எந்த வாப்பா தானா கிடைச்சிக்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், அந்த நேரத்தில் இறைவனை திட்டக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லா யயசு மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் மீது நிராசை அடைய வேண்டாம். அப்படி நிராசை அடையக்கூடியவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் அந்த வானவர்கள் தொடர்புபட்டு எங்களுக்காக வேண்டி சபிக்கக்கூடிய சமயங்களாக இருக்கிறது. 2 செய்திகளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்று என்னன்னு சொன்னால், இதுல அதிகமானவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள், எங்க இரத்த கொதிப்போடு இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியங்கள் நாங்கள் ஈடுபடுவோம். என்ன காரியம்னு சொன்னா, நபிகளா சொல்றாங்க, மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதத்தின், யார் ஒருவர் என்னுடைய சகோதரனுக்கு எதிராக கூறிய ஆயுதத்தினால் அவர் சுட்டி காட்டுகிறார், விரட்டுறார், எப்படியான வேலைகளை செய்யறாருன்னு சொன்னா, ஃபைன்னல் மலாய்க்க தல் அனுகு, அந்த வானவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா சபிக்கிறார்கள். எந்த அளவுக்கான சாபம்னு சொன்னா, ஹத்தா எதாகு, அந்த பொருளை அவர் கீழே போடுகிற வரைக்கும் அவர் அந்த வானவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பு எடுக்கிறோம் அல்லது ஒரு பொட்டானை எடுக்கிறோம், ஒரு துப்பாக்கி எடுக்கிறோம், ஒரு கூரிய கத்தியை எடுக்கிறோம், கூரிய கத்தியை எடுத்து அவர் விரட்டுறதுக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்படி விரட்டுறதுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட கையில வச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா, நபிகளா சொல்றாங்க, ஹத்தா எதாகு, அவர் கீழே வைக்கிற வரைக்கும் அந்த வானவர்கள் சபிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வைன்கான அஹாஹு லி அபீஹி வ உம்மிஹி, தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக இருக்கட்டும், தன்னுடைய உம்மாவுக்கு எதிராக இருக்கட்டும், தன்னுடைய வாப்பாவுக்கு எதிராக இருக்கட்டும், ஜோக்குக்காக வேண்டி எடுத்தாலும் அது அந்த வானவர்களுடைய சாபத்தை பெறுவார்கள். நபிகளார் சொல்றாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில், லா யுஷீரு அஹதுக்கும் அலா அஹீஹி பிஸ்ஸிலாஹி, என்னுடைய சகோதரனுக்கு எதிராக நீங்கள் வந்து ஆயுதத்தை சுட்டி காட்ட வேண்டாம். ஏன்னு சொன்னால், ஃபைன்னஹு லா யத்ரி லஅல்ல ஷைத்தானு யன்தஸியு ஃபி யதி, ஏன்னு சொன்னா ஷைத்தான் வந்து என்ன செய்யறான், உங்களுடைய கைக்குள்ள வந்து அந்த ஷைத்தான் நுழைந்து விடுகிறான். இப்ப நாங்க நிறைய பேர் வாயிலிருந்து கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, நான் உண்மையிலே அவரை விரட்டுறதுக்காக தான் எடுத்தேன், அவரை
பயங்காட்டுறதுக்காக வேண்டி தான் அதை எடுத்தேன். ஆனா நான் உண்மையிலே நான் அடிக்கல, என்ன அறியாமலே நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? இது வந்து யாரு செய்யறான்னு சொன்னா ஷைத்தான் தான் செய்கிறான்னு சொல்லி நபிகளா சொல்றாங்க. இப்படி செஞ்சா ஃபயகௌ ஃபி ஹுஃப்ரத்தி மினன் நார், அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் யோமின் யுஸ்பிகுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலான். ஒவ்வொரு நாளும் விடுகிற நேரத்தில் 2 வானவர்கள் இந்த உலகத்தை நோக்கி இறக்கப்படுகிறார்கள். இறக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவம் நடக்குது. ஏன் இந்த வானவர்கள் இந்த உலகத்தை நோக்கி இறக்கப்படுறாங்கன்னு சொன்னா, ஒன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயகூலு, ஒரு வானவர் இறங்கி சொல்றாராம், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா யாரெல்லாம் உன்னுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாயலுக்காக பொதுஸ்தலங்களுக்காக யாரெல்லாம் உன்னுடைய பாதை என்று அவர்கள் செலவழிக்கிறார்களோ அவருடைய பொருளாதாரத்துக்கு பரக்கத் செய்வாயாக. அதே போல இன்னொரு வானவர் சொல்றாரு, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, இன்னொரு வானவர் சொல்றாரு, யாரெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் கூட கொடுக்காமல் அதனை அடக்கி கொண்டு அதனை வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ, கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டு இருக்கிறாரோ, இவர் நாசமாகட்டும், இவருடைய பொருளாதாரம் நாசமாகட்டும் என்று சொல்லி அந்த வானவர்கள் சபிக்கிறார்களாம். அப்ப அன்புக்குரியவர்களே, இன்று நீங்க பாக்குறீங்க எத்தனை இடங்கள்ல எத்தனை பள்ளி வாயல்கள்ல மார்க்கம் சம்பந்தமான பொது விடயங்கள் சம்பந்தமான பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதற்கென்று சொல்லி பல்வேறுபட்ட பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது மார்க்க சமூக பணிக்காக வேண்டி. அதே போல இந்த இடமாக இருந்தாலும் இது வந்து ஒரு வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு இடம், இதுக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதே போல கரண்ட் பில் கட்டுவதாக இருந்தாலும், தண்ணி பில் கட்டுவதாக இருந்தாலும், சமூக வேலைகள் செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை நம்பித்தான் இந்த எல்லா சமூக வேலைகளும் நடைபெறுகிறது. எனவே இதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக அந்த வானவர்களுடைய துஆ பிரார்த்தனை பெறக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தவத்தி அல்ஹம்துலில்லாஹ்.